தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதே நேரம் இன்று 19 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சியும் கேரளம் மற்றும் தென்கிழக்கு பகுதிகள் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. ஈரோட்டில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி விதைத்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தின் பொய்யாதநல்லூர், ராயம்புரம், செந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தருமபுரியில் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரிய விட்டபடி வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காவேரிப்பட்டினம், பர்கூர், ஆலப்பட்டி, குந்தாரப்பள்ளி, வேப்பன்னஹள்ளி, மேலுமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்தோடு ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். கோவையில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரை முதலமைச்சர் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. சிறுமியின் உடல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள சொந்த கிராமத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சிறுமியின் பெற்றோரை முதலமைச்சர் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தருவதாக முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக சிறுமியின் பாட்டி கண்ணீர் மல்க தெரிவித்தார். எல்லாம் நல்லது நான் செஞ்சு தரேன், என்ன உங்களுக்கு என்ன வீடு இருக்குதா என்ன இருக்குதுன்னு கேட்டாருங்கய்யா. எல்லாம் இல்லைன்னு சொன்னங்கய்யா, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்குது. நீங்கள் அழுக வேண்டாங்க, நீங்கள் நான் இருக்கிறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. இந்நிலையில் சிறுமியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த அமைச்சர்கள் விஜய் தமிழன் பார்த்திபன், சம்பத்குமார் ஆகியோர் சிறுமியின் குடும்பத்திற்கு 7 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். இதனிடையே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் அம்மாநில அரசின் முயற்சிக்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவர் கே. நேரு, மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக புதிய விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் வழங்கப் போவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறியது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை என டி.கே. சிவக்குமார் கூறியது ஆணவ போக்கை காட்டுவதாகவும், தமிழ்நாட்டில் பலவீனமான கூட்டணி அரசுதானே
அமைந்துள்ளது என்ற எண்ணத்தில் டி.கே. சிவக்குமார் பேசியது போல் தெரிவதாகவும் அவர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி காவிரியின் கீழ்ப்படுகை மாநிலங்களின் முன் அனுமதி பெறாமல் மேகதாதுவில் எந்தவொரு கட்டுமான பணியும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் காவிரி உரிமைகளை நசுக்கும் விதமாக அமைந்துள்ள டி.கே. சிவக்குமாரின் பேச்சுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இப்போதாவது வாய் திறந்து கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒரே குரலில் ஒலிக்கிறது என்பதை தங்களுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் அழுத்தமாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கே. நேரு குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக 62 வயதான முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளி மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய வசனங்களை மறந்திருந்தால் அவற்றை மீண்டும் போட்டு பார்த்து நினைவு கூர்ந்து பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்துமாறும் அவர் முதலமைச்சரை அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, 2 வாரங்களாக நாள்தோறும் இதுபோன்று வரும் செய்திகளால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் கடும் அச்சத்தில் உறைந்து போய் உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருப்பதை ஒப்புக்கொண்டு குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய அரசு நடவடிக்கை எடுக்கப் போவது எப்போது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை சம்பவத்தின் பதற்றம் விலகும் முன்பே நிகழ்ந்துள்ள இந்த கொடுமை குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் கவலையும் ஏற்படுத்துகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கே வராதுன்னு கூட தான் அவர் சொன்னாரு. நாங்கள் ஆட்சி அமைத்து காட்டினோம். 5 ஆண்டு நீடிக்காதுன்றெல்லாம் அவர் ஒரு ஆர்வம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களின் பேராதரவோடு இது 5 ஆண்டுகள் அடுத்த 50 ஆண்டுகள் தாண்டி இது நீடிக்கும் என்பதை தாவேக அரசு 5 ஆண்டு காலம் நீடிக்காது என்று கூறிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த விளக்கம்தான் இது. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 45வது ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் சட்டம் ஒழுங்கு குறித்த எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். முதல் நாளில் இருந்தே காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளினுடைய துரித பணியின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட்டர்ஸ் தொடர்ச்சியாக தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு பரேட் நடத்துவது, அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூப்பிட்டு அவர்கள் வெளியில் கைது செய்வது, அப்புறம் பல இடங்கள்ல இது குறித்து ஆலோசனை செய்வது என்று சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கான அனைத்து துறை சார்ந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 0 டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் இது போன்ற கிரைம்ஸ். தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததற்காக காங்கிரஸ் கட்சியை சிறுமைப்படுத்தி பேசுவது சரியல்ல என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். வேலைவாய்ப்பு கோரி கரப்பான்பூச்சி அமைப்பினர் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பேரணி சென்றனர். வேலையில்லா இளைஞர்களை கரப்பான்பூச்சியுடன் குறிப்பிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் பேசியது சர்ச்சையானது. அதனைத் தொடர்ந்து அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் கரப்பான்பூச்சி கட்சி என்ற பெயரில் பக்கம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் வேலைவாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கரப்பான்பூச்சி கட்சிக்கு ஆதரவாக கோவையில் இந்திய ஜனநாயக சங்கம் சார்பில் பேரணி நடந்தது. சித்தாப்பூரில் VKK மேனன் சாலையில் தொடங்கி காந்திபுரம் வரை இந்த பேரணி நடந்தது. 13 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருச்சு. இப்போ வரைக்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க கிடையாது. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் உச்சநீதிமன்றம் அரசை கண்டிக்காம, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்காத அரசை கண்டிக்காம படித்து பட்டதாரியான இளைஞர்களை கண்டிக்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கூடிய. மதுரையில் காந்தி அருங்காட்சியகம் முதல் தமுக்கம் மைதானத்தில் உள்ள தமிழன்னை சிலை வரை கரப்பான்களின் இயக்கம் சார்பில் இந்த பேரணி நடந்தது. இதில் வேலை வாய்ப்பு கோரி இளைஞர்கள் முழக்கம் எழுப்பினர். இதேபோல சென்னையில் இந்திய ஜனநாயக சங்கம் சார்பில் பேரணி நடந்தது. புதுப்பேட்டையிலிருந்து எழும்பூர் வரை நடந்த பேரணியில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கொடைக்கானல் மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பூங்கா மலர்படுகைகளில் பல்வேறு வண்ணங்களில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஞாயிறு விடுமுறை என்பதால் அங்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் மலர்களை கண்டு ரசித்தனர். குறிப்பாக மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை கோவில் கோபுரம் உள்ளிட்டவற்றின் உருவங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தன. பதினைந்தாயிரம் செடிகளில் மலர்கள் பூத்திருக்கும் நிலையில் அவற்றை காண்பதே மன அமைதியை தருவதாக சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர்.
இங்கே வந்து பூக்களால் நிறைய ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரோஸ் கார்டன் பார்த்தோம் அண்ட் பிரைன் பார்க் பார்த்தோம். நெக்ஸ்ட் கலை நிகழ்ச்சிகளும் இங்கே நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு வச்சுருக்காங்க, கோவை கலை நிகழ்ச்சின்னு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பரதநாட்டியம், அப்புறம் வந்து கரகாட்டம், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி இங்கே நடக்குது. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு ரேட்டில் பார்க்குற மாதிரி இருக்குது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். திருச்சியில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறப்படும் செவிலியர் பயிற்சி மாணவியின் உடல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள மணக்குடிப்பட்டியைச் சேர்ந்த சீதா லட்சுமி திருச்சி அரசு செவிலியர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் மூக்கில் சதை விழுந்ததால் அவருக்கு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அப்போது அவர் உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சையே காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்த விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். கீரனூர் அருகே உள்ள மணக்குடிப்பட்டியில் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இதில் செவிலியர் உடையுடன் சக மாணவிகள் பங்கேற்றனர். இதனிடையே உயிரிழந்த மாணவியின் சகோதரி புவனேஸ்வரிக்கு தற்காலிக அரசு பணிக்கான ஆணையை அமைச்சர் முகமது பர்வேஸ் வழங்கினார். அவங்களுக்கு வந்து அவங்க தாயார் பேர்ல அரசு சார்பா பட்டாவும், அவங்க வீட்டில் ஒரு தற்காலிகமா இப்போ வந்து அரசு பணி கொடுத்துருக்கோம். இது ரிலேட்டடா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க சம்மந்தப்பட்ட நபர் மேல ஆக்ஷன் எடுக்கணுங்கிற மாதிரி அவங்க கருத்து வச்சிருக்காங்க. உறுதியா என்கொயரி கமிஷன் போட்டிருக்கோம். உறுதியா அந்த மாதிரி தவறு நடக்கும் பட்சத்தில், நடந்திருந்த பட்சத்தில் உறுதியா நடவடிக்கை எடுக்கப்படும். உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். பல்வேறு வட மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசி வருவதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் வெப்பநிலை 115 ஃபாரன்ஹீட் என்ற அளவில் பதிவாகியுள்ளது. இதனால் மாநகராட்சி சார்பில் சாலைகளில் தீயணைப்பு வாகனங்களை கொண்டு நீரை பீச்சி அடித்து குளிர்ச்சிப்படுத்தினர். இதேபோல ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் வெப்பத்திற்கு நடுவே ராஞ்சி மாநகராட்சி சார்பில் டேங்கர் வாகனங்களில் குடிதண்ணீர் வழங்கப்பட்டது. அந்த பகுதியில் ஆழ்துளை கிணறுகளோ நீர் ஆதாரங்களோ இல்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் மத்திய பிரதேசத்தின் சதர்பூரில் 106 ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலை பதிவானது. இதனால் கரும்பு ஜூஸ் உள்ளிட்ட பானங்களை தேடிச் சென்று மக்கள் பருகினர். IPL தொடரில் மும்பை அணியை 30 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் தகுதி பெற்றுள்ளது. 19வது IPL தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் பெங்களூரு, குஜராத், ஹைதராபாத் ஆகிய 3 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட்டன. இந்நிலையில் மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 69வது லீக் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியின் ஜெய்ஸ்வால் 27 ரன்களில் வெளியேறினார். பின்னர் சூரியவன்ஷி 4 ரன்களில் ஆட்டமிழந்ததை அடுத்து திரு ஜுரைல் 38 ரன்களும், தசுன் ஷனகா 29 ரன்களும், ஆர்ச்சர் 32 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு ராஜஸ்தான் 205 ரன்கள் குவித்திருந்தது. 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி ராஜஸ்தான் அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. மும்பை அணியில் சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா இருவரும் நிதானமாக ஆடிய நிலையில் சூரியகுமார் யாதவ் 60 ரன்களும், ஹர்திக் பாண்டியா 34 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதனால் மும்பை அணி 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. பாஜகவுடன் விரைவில் அதிமுக, திமுக கூட்டணி அமைக்கும் என விருதுநகர் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கூறியதற்கு தங்கள் மீதான தவறுகளை மறைக்க காங்கிரஸ் பழிபோடுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். இரு தரப்பிலும் தொடர்ந்து வார்த்தை மோதல் அதிகரித்து வருகிறது. அதிமுகவுக்கும் DMK-க்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி.
இவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போவேன். இவர்கள் செய்த தவறுக்கு திமுக மீது பழியை போடுவதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறார். தாவேக அமைச்சரவையில் இணைந்ததன் மூலம் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ், விசிக, IUML கட்சிகள் விலகியது ஏறக்குறைய உறுதியானது. வெளியில் இருந்து ஆதரிப்பதாக திமுக தலைவரிடம் சொல்லிச் சென்ற கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையிலேயே இடம்பெற்றது திமுகவை கடும் அதிருப்திக்குள்ளாக்கியது. இதன் விளைவாக சனிக்கிழமை நடந்த திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி முதுகில் குத்தியதாகவும் துரோகம் இழைத்ததாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் நேற்று சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த விருதுநகர் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் மே 4ஆம் தேதி பாஜக முயற்சியால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சை தொடங்கியதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அவரை துணை முதலமைச்சராக்கிறதுக்கு தோல்ல தூக்கி சுமந்த கட்சி இந்த கட்சி. 4ஆம் தேதி 3 மணிக்கு பாஜகவினுடைய முக்கிய தலைவர் அதிமுக திமுக தலைவர்களை தொடர்பு கொண்டார். 5 மணிக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு தகவல் வந்து என்னன்னா, பிஜேபி வந்து 2 பேருக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டுருச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் DMKக்கும் கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. அதிமுகவுடன் கூட்டணி பேசியது தெரிந்த பின் திமுக கூட்டணியில் இருந்து விலகியதாகவும் விரைவில் பாஜக, அதிமுக, திமுக கூட்டணி அமைப்பார்கள் எனவும் தெரிவித்தார். அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போவேன். அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த தடவை பாஜகவோட கூட்டணியில் இருப்பாங்க அடுத்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில். இதற்கு கடும் எதிர்வினையாற்றிய திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தவறுகளை மறைக்க காங்கிரஸ் படிபோடுவதாக குற்றம் சாட்டினார். இவர் சொல்லுகிற பொய்க்கு அர்த்தமே இல்லை. காரணம், திமுகவும் அதிமுகவும் எப்படி இணையும்? தமிழ்நாட்டிலே 2 கட்சிகள் தான் ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக எதிரெதிராக போட்டியிட்டு கொண்டிருக்கிற கட்சிகள். நாங்கள் எப்படி ஒன்றாக இணைவோம்? காங்கிரஸ் உதவியால் உதயநிதி துணை முதலமைச்சராகவில்லை எனவும் தெரிவித்தார். திமுகவிற்கு இவர்கள் சொல்வதை ஏதோ இவர்கள் செய்த தவறுக்கு திமுக மீது பழியை போடுவதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறார். அவருடைய ஆதரவோடு உதயநிதி துணை முதலமைச்சராகவில்லை. திமுகவுக்கு முழுமையான பெரும்பான்மை இருந்து ஆட்சி அமைத்து அந்த ஆட்சியிலே அவர் துணை முதலமைச்சரானார். அதேபோல் தமிழக காங்கிரஸ் ஒட்டுண்ணி என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என்பதுரை விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் பதிவில் தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது ஒரு ஒட்டுண்ணி என்றும் தமிழ்நாட்டில் அதற்கு சுயமாக வாழும் தகுதி கிடையாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாக 20 நாட்கள் கழித்து மாணிக்கம் தாக்கூர் கூறுவது நம்பகத்தன்மையை இழக்கச் செய்வதாக பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 20 நாட்கள் கழித்து சொல்லும் பொழுது, முடிவுகள் வந்து 20 நாட்கள் கழித்து சொல்லும் பொழுது அது அந்த வலிமை அது கிடைப்பதில்லை, அவர் நம்பகத்தன்மை இல்லை. அதனால அவர் இப்போ சொல்றது ஏதோ ஒரு காரணம் சொல்ல வேண்டுமே என்பதற்காக சொல்கின்றது பொழுதுதான் எடுத்துக்கொள்ள முடியும். திமுக கூட்டணியில் இருந்து பிரிந்ததற்கு காரணம் கூறவே மாணிக்கம் தாக்கூர் இவ்வாறு பேசியிருப்பதாகவும் பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை மகாமாரியம்மன் கோயில் வைகாசி பெருந்திருவிழாவின் நிறைவு நாளில் கம்பம் ஆற்றல் விடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கம்பம் ஊன்றுதலுடன் விழா தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்த நிலையில் நிறைவு நாளான சனிக்கிழமை அம்மன் முத்துப்பல்லக்கில் பவனி வந்தார். தொடர்ந்து வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க கம்பம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் காவேரி ஆற்றங்கரையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கம்பம் ஆற்றில் விடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சளிவயல் பகுதியில் வீட்டு வாசலில் உலா வந்த சிறுத்தை கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த கோழிகளை வேட்டையாட முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த சிறுத்தை கோழிகளை கண்டதும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து தாக்க முயன்றது. ஆனால் இரும்பு கூண்டில் இருந்ததால் கோழிகளை பிடிக்க முடியாமல் சிறுத்தை அங்கிருந்து ஓடியது. இந்த காட்சிகள் அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளன.
நாமக்கல்லில் 2வது நாளாக முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்துள்ளது. மீன்பிடி தடை காலத்தால் நுகர்வு அதிகரிப்பு, கோடை வெயிலால் முட்டை உற்பத்தி பாதிப்பு, ஏற்றுமதி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் முட்டை கொள்முதல் விலையை 5 காசுகள் உயர்த்தி ஒரு முட்டை ₹5.70 காசுகளாக நிர்ணயம் செய்து நாமக்கல் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திரௌபதி அம்மன் ஆலயத்தில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேல் சீஷமங்கலம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் நடந்த அக்கினி வசந்த விழாவில் பாஞ்சாலி சபதம் துரியோதனன் படுகொலை நிகழ்வை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பெய்த கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து பெண் உயிரிழந்தார். ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. வள்ளலார் கோயில் தெருவைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி, கிருஷ்ணன் தெருவைச் சேர்ந்த தயாள், பர்வேஷ் ஆகியோர் 4 பேர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஈரமாக இருந்த வீட்டுச்சுவர் அவர்கள் மீது இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கிய 4 பேரை அக்கம் பக்கத்தினர் மீட்ட நிலையில் சித்ராதேவி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே யானைகள் நடமாட்டம் இருப்பதால் ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். உப்பட்டி, பெருங்கரை பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் இருப்பதை கண்ட வனத்துறையினர் இருசக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்க்கவும், இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். குடியிருப்புகள் அருகே யானை நடமாடினால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருவோரிடம் வாகன டோக்கன் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடப்பதாக பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக வெவ்வேறு இடங்களில் வாகன காப்பக வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வாகன காப்பகம் இல்லாத திருப்பரங்குன்றம் மகளிர் காவல் நிலையம் அருகே நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு சரவண பொய்கை வாகன காப்பக ரசீதை கொடுத்து சட்டவிரோதமாக வசூல் வேட்டை நடத்தப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவில் நிர்வாகமோ காவல்துறையோ இதனை கண்டுகொள்வதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பழங்குடியின மாணவர்கள் பயிலும் பள்ளி கட்டடம் பழுதடைந்த நிலையில் முன்னாள் மாணவர்கள் செலவில் புதிய கட்டடம் கட்டப்பட்டது. காந்தவயலில் உள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி கட்டடம் சிதிலமடைந்த நிலையில் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினர் ₹7,50,000 செலவு செய்து பழுதடைந்த வகுப்பறைகள், சுற்றுச்சுவர், குடிநீர் தொட்டிகள், கழிவறைகள் ஆகியவற்றை சீரமைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தளூர் மேலமுத்துமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மேலமுத்துமாரியம்மன் கோயிலின் 82ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் திருக்கல்யாண வைபவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் சிகர நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் காவிரி கரையிலிருந்து மேளதாள வாத்தியங்கள், பறை இசை முழங்க ஊர்வலமாக சக்தி கரகத்துடன் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் போதிய சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொட்டபெட்டா காட்சி முனைக்கும் சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சுற்றுலா பேருந்தில் ஏற முயன்றபோது 2 சுற்றுலா பயணிகள் குழுக்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் சாலையில் சுற்றித் திரிந்த காட்டெருமையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சுற்றித் திரியும் காட்டெருமையை வனத்திற்குள் அனுப்ப வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல், நீலகிரி உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களில் வாழும் இந்த வகை காட்டெருமைகள் தொண்டி பகுதிக்கு எப்படி வந்தது என கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் பிரசாதங்கள் விற்பனையில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் பிரசாத விற்பனை நிலையங்களில் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தின் விதிகளின்படி பிரசாதம் வழங்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேடு கிராமத்தில் தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. செம்மேடு கிராமத்தில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஒயிலாட்டம் நடைபெற்றது. இதையடுத்து கொங்கு பகுதியின் காவல் தெய்வமான கருப்பராயன் சுவாமியின் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. அப்போது பக்தர்கள் தங்களை மெய்மறந்து சாமியாடினர். விருதுநகரை அடுத்த சாத்தூரில் தொடர்ந்து 2.25 மணி நேரம் 350க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் சிலம்பம் சுற்றி அசத்தினர். பல்வேறு வகையான சிலம்ப கலைகளை சுற்றி சிறுவர் சிறுமியர் கவனம் ஈர்த்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த அரசு ஊழியர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுடரொலி நகரைச் சேர்ந்த தமிழ்மாறன் திருவரங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்தார். வெள்ளக்கொல்லையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்த அவர் திடீரென மைதானத்திலேயே மயங்கி விழுந்தார். ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக கூறினர். காரைக்கால் கடலில் ஜெல்லி மீன்கள் கடித்து 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். வார விடுமுறை நாளில் காரைக்கால் கடற்கரைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். அப்போது ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி ஆழமான பகுதிக்கு சென்று குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மின்மாற்றியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து தற்காலிக ஊராட்சி ஊழியர் உயிரிழந்தார். வேப்பம்பட்டியைச் சேர்ந்த 58 வயதான ராமமூர்த்தி விவசாய தோட்டத்திற்கு செல்லும் போது மின்மாற்றியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனூர் அருகே கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு நடைபெற்றது. கொடுங்குன்றம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள கருப்பர் கோவில் பாலாபிஷேக விழாவை ஒட்டி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 200க்கும் மேற்பட்ட காடைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் மஞ்சு விரட்டை கண்டு ரசித்தனர். அனுமதியின்றி போட்டி நடத்தப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு கணவர் தற்கொலை செய்து கொண்டார். நாகர்கோவில் மாநகராட்சியில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றி வந்த செந்தில்குமாருக்கும் அவரது மனைவி சுஜிதாவுக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால் 5 கிராமத்தில் சுஜிதா தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் சுஜிதாவின் வீட்டிற்கு சென்ற செந்தில்குமார் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இருவரின் உடல்களை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பலவான்குடி தாமரை கண்மாய் பகுதியில் ஊத்தா மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஊத்தா குடைகள் மூலம் மட்டுமே மீன்களை பிடிக்க வேண்டும் என்ற விதிமுறையுடன் நடைபெற்ற இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதிகாலை முதலே கண்மாயில் குவிந்த மக்கள் கட்லா, கெண்டை, ரோகு, விரால் உள்ளிட்ட பல்வேறு வகை மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். கோடை சீசனை முன்னிட்டு உதகை மலை ரயிலில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். குன்னூரிலிருந்து உதகைக்கு செல்லும் சிறப்பு மலை ரயிலில் பயணிக்க உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரயிலில் பயணம் செய்தபோது மலைகள், பள்ளத்தாக்குகள், குகைகள் மற்றும் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி சென்றனர். மேலும் மலை ரயிலில் இருந்தவாறு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனச்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை யானை தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாகரத்தில் இருந்து நாட்ராம்பாளையம் நோக்கி சென்ற சித்தேஷ் என்பவர் சாலையை கடந்து சென்ற யானையை பார்த்து அதிர்ச்சியடைந்து கீழே விழுந்தார். அப்பொழுது யானை சாலையில் கிடந்த இருசக்கர வாகனத்தை காலால் மிதித்து சேதப்படுத்திவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றது. இந்த சம்பவத்தில் சித்தேஷுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மாவட்டம் எட்டயபுரம் அருகே கோயில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அய்யன்ராஜாப்பட்டியில் உள்ள காளியம்மன் மற்றும் அய்யனார் கோயில் வைகாசி கொடை விழாவை முன்னிட்டு ஆற்றில் கரகம், முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது.
இதில் அம்மன், விநாயகர், கருப்பசாமி, ஐயனார் உருவத்துடன் அமைந்த முளைப்பாரியுடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர்.